ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் ஆகஸ்ட் 5 அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17 வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5 இதில் சூரியன் 17 அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்: ஆகஸ்ட் 7 ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14 ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17 ராத்திரி 18 விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27 அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7 ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12 ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27 ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள் உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். கன்னி ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல குரு, ராசிநாதன் 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வராரு. இந்த மாதத்து கடைசியிலேயே 23, 24 உங்கள் விரயஸ்தானத்துக்கு வரார். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பிரயாணங்கள், புதிய அனுபவங்களின் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆப்போசிட் ஜெண்டர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ராசிக்குள்ளே சுக்கிரன் வரார். உங்களை பார்த்தாலே எல்லோரும் அட்ராக்ட் ஆவாங்க. நீங்கள் ஆணாக இருந்தால் இன்னொரு ஆண் உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆவார். அப்பேற்பட்ட ஒரு இடம், அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தால் இன்னொரு பெண் உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. அதுவும் குறிப்பாக நீங்கள் கன்னிராசி பெண்ணாக இருந்தால் ஒன்றா கும்பராசி பெண்ணோ, இல்லை மீனராசி பெண்ணோ, இல்லை ரிஷபராசி பெண்ணோ உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களை சுற்றி ஒரு வேலி அமைத்து கொள்வது நல்லது.
இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், நேர்மையாக இருங்க. குறிப்பாக உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல உங்கள் தாயாரோ தந்தையாரோ இருந்தாங்கன்னா அவங்க பேச்சை கேளுங்க. 4ஆம் வீட்டதிபதி உச்சம். உங்கள் ஜாதக பிரகாரம் உங்களுடைய தாயாரின் நிலை உயரக்கூடிய நேரம், உங்களுடைய தாயாருக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம், உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படக்கூடிய நேரம். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. லாபஸ்தானத்துக்கு குரு இருக்கார், லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். அதனால் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய படிப்பு சார்ந்த ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய அறிவை அடுத்தவர்களுக்கு பயன்படுத்தணும். அறிவு விரயம் ஏற்படுறதுக்கான நேரம் 23ஆம் தேதிக்கு மேலே ஏற்படும். ஏன்னா புதன் சூரியன் 12ஆம் இடத்துக்கு வராங்க. உங்களுடைய அறிவை அடுத்தவர்களுக்கு பயன்படுத்தணும். அதே சமயம் 9ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால 1ஆம் தேதியிலேருந்து தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தந்தையால் உங்களுக்கு மனக்கசப்புகள் அல்லது மன கஷ்டங்கள் வரக்கூடிய நேரம். ஸோ மொத்தத்தில் ஒரு நல்ல விதமும் ஒரு சங்கடமான பலன்களும் கலந்த மாதமாக இருக்கிறதுனால நல்லதை எடுத்துக்கோங்க, சங்கடத்தை மனசை தயார்படுத்துங்க. இந்த ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள், தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்கிறதுக்கான நேரம். நிலத்தில் முதலீடு பண்ணலாம், ஆனால் நிலத்தை வச்சு வியாபாரம் பண்ண முடியாது. நீங்கள் ரியல் எஸ்டேட் புரோக்கர்னால் உங்களுக்கு அந்த புரோக்கர் தொழிலில் நிலத்தை நீங்கள் முதலீடு வாங்கி வைப்பீங்க, ஆனால் விற்கிறதுங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான நேரம். ஏன்னா 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தாலும் 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனால தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிலத்தை வச்சு தொழில் பண்ணுறதுல ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்பவர்கள், நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு சற்று தடுமாற்றம் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு இந்த மணல் ஜல்லி கிடைக்கிறதுலேயே ஒரு தேக்க நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாயத்தில் தண்ணீர் தான் முக்கியம். தண்ணீரும் மருந்தும் தான் முக்கியம், யூரியாவும் தான். அந்த செடிகளுக்கு நாற்றுகளுக்கு போட வேண்டிய மருந்தும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கிறது தாமதம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு சில சமயம் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துக்கு சூரியன் வந்திருக்கார். ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், என்ன பரிகாரத்தை பண்ணால் எங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல்லாம் வராமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரகாளியம்மன் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் வரக்கூடிய தொல்லைகளையும் உங்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகளையும் களைந்து உங்களை காப்பது அந்த மதுரகாளியம்மன் கடமையாக செயல்பாற்றுவாள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.